வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா எதுவுமே சரியாக இருக்காது. ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக நிச்சயமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு போராடி இருக்கீங்க என்பதை யாரும் உணர மாட்டாங்க. யாரும் உணராம வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் பேசிக் கொண்டு இருப்பாங்க. ஆனா வெளியில நடப்பதற்கான காரணங்கள் என்ன, உங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு காயங்கள் இருக்கும் என்பதை யாரும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்களை பத்தி எந்த விதமான கவலைகளும் இல்லாம உங்களுடைய மனதுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருக்கு என்பதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருப்பாங்க. இதனால நீங்கள் போராடிய போராட்டங்கள் என்பது யாராலும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு போராட்டங்களாக நிச்சயமாக இருக்கும். நீங்க செய்த உதவிகள், உங்களுடைய பொறுப்புணர்வு, உங்களுடைய அர்ப்பணிப்பு, இவை அனைத்தையும் யாரும் கவனிக்காத ஒரு நிலை உங்களுக்கு இங்கே பெரிய ஒரு துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். நான் இவ்வளவு செய்கிறேன், ஆனா யாருக்கும் அது தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல முறை உங்களுடைய மனதை உடைத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமலும் சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய நல்ல மனசை சிலர் பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. நீங்க உதவியவர்களை ஒரு கட்டத்துல உங்களை புறக்கணித்திருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்தே தீரும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி நிச்சயமா பல நபர்கள் விலகி சென்று இருப்பாங்க. அந்த தருணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சில விஷயங்கள் நடந்தது போல உங்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். எல்லாருமே உங்களிடம் அதிகமான எதிர்பார்ப்பு வைப்பாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வெற்றி நிச்சயமா கிடைக்காம போய்விடும். ஏன் தெரியுமா? நீங்க எந்த வேலையும் சரியாக பொறுப்புடன் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் என்பதால் எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை ஃபுல்லாக உங்கள் மீது திணித்து விடுவார்கள். இதனால அவங்களுடைய வேலையையும் சேர்த்து நீங்க சரியாக செய்து விடுவீங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அனைவருமே அவங்களுடைய முக்கியமான வேலைகளை ஃபுல்லா அந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய சில செயல்களை ஃபுல்லா உங்கள் பக்கம் திணித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு சிலர் உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்க பொறுமையாக அமர்ந்து யோசித்து பார்க்கும் பொழுது இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகத்திற்கு வரும். ஆனா அதே எதிர்பார்ப்பு சில நேரங்களில் உங்களுக்கு சுமையாக கூட மாறி இருக்கும். ஆனால் அது நீங்கள் தெரியாமல் அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்களுக்காண்டி செய்யணும், இல்லைன்னா நம்ம வாங்காம இருந்திருக்கணும், வாங்கிட்டோம் இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைத்து கொண்டு அதனையும் நீங்க செய்து முடித்திருப்பீங்க. ஆனா அதுவும் உங்களுக்கு சில பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சிறிய தவறுகளும் கூட பெரியதாக மாறியிருக்கும். அது சிறுசாதான் தெரியும். ஆனா கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதை பெருசா மாத்திருப்பாங்க. பெருசா மாத்தி பெரிய பிரச்சனையையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. உங்களை குற்றவாளியாக காட்டிய அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அந்த குற்றவாளியாக காட்டிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மறக்க முடியாத சில செயல்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். இது உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை உண்டாக்கி உங்களால வெளிவர முடியாமல் இன்னும் அந்த ஒரு பிரச்சனையில உங்களை தள்ளி கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். இந்த கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஒவ்வொரு முடிவையும் பல முறை சிந்திப்பீங்க. அது நல்ல முடிவோ கெட்ட முடிவோ எது செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்திப்பீங்க. சிந்திச்சுட்டு தான் அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கவே செய்வீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கிறதுனால இதனாலேயும் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது. நம்ம செய்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு செயல். அந்த செயலிலும் நம்ம யாராவது பார்க்கும்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க நடக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க வந்து இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சிறிய தவறு கூட பெரிய ஒரு விஷயமாக மாறி உங்களை குற்றவாளியாக காட்டிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கும். நீங்க ஒவ்வொரு முடிவையும் பல முறை சிந்திச்சு எடுக்கிறதுனால அதே யோசனை சில நேரங்களில் உங்களுடைய வாய்ப்புகளையும் தள்ளிப்பட வைக்கும். இது கெட்ட விஷயங்களை நீங்க சிந்திச்சு எடுக்கிறது மிகப்பெரிய நல்லது தான். ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வரும். ஆனால் அந்த வாய்ப்புகள் எப்பொழுதும் உங்களுக்காக இருந்து கொண்டே இருக்காது. வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில நேரங்கள் மட்டும்தான் நமக்குன்னு இருக்கும். அந்த ஒரு வாய்ப்புகளை நம்ம உடனே நமக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அதை நம்ம தள்ளி போட்டு அதையும் நம்ம யோசித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையை விட்டு சென்று விடும். இந்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் சிந்திச்சு அந்த ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக இழந்திருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு துரோகத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தான் இருப்பீர்கள். அதிலிருந்து வெளிவர முடியாம சில தவறுகளை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்க செய்ய முடிந்த விஷயங்களை கூட இது சரியா என்று
சந்தேகப்பட்டு தான் நீங்கள் தவற விட்டிருப்பீங்க. ஏதாவது சரியாக இருக்கும்னு நீங்கள் செஞ்சிருந்தா கூட அதுலேயும் சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா என்று ஒரு முறைக்கு பல முறை அதை சிந்திச்சு சிந்திச்சு ஒரு முறை நீங்கள் கதவு பூட்டிட்டோமா இல்லையா, வீட்டில இருந்து வந்துட்டோம், கதவு பூட்டிட்டோமா, ஜன்னலை பூட்டிட்டோமா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் உங்கள் மீது உங்களையே சந்தேகிக்க வைக்கும். அந்த அளவுக்கு சில குழப்பங்கள், அந்த அளவுக்கு நிறைய யோசனைகள் உங்களுடைய மனதில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய இயல்பாக இருக்கும். நீங்க எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நண்பர்கள், உறவுகள் இவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருக்கும். உங்களுடைய மன அழுத்தத்தை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காயத்தையும் கொடுத்திருக்கும். எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும். எல்லாரையும் சரியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும். இது உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் அதனை கண்ட்ரோல் இல்லாத ஒரு நிலை உங்களை மேலும் சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் விஷயங்கள் தாமதமாகி கொண்டேதான் இருக்கும். என்னால் ஏன் உடனே முடிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். பல முறை ஓடிக்கொண்டே உங்களை துன்பமும் படுத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனா இப்போது அதற்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உருவாகும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய முயற்சிகளுக்கு சரியான ஒரு பலனை கிடைக்க ஆரம்பம் செய்யக்கூடிய ஒரு செயலாக நிச்சயமாக இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருந்த சில விஷயங்களிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் தவித்திருப்பீங்க அல்லவா, அதிலிருந்து முழுமையான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதிலிருந்து வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரை நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்போது மதிப்பானது கிடைக்கும். அந்த மதிப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக உயர்த்தும். உயர்த்துவது மட்டும் கிடையாது, அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியும் விடும். திடீரென அல்ல, நிலையான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். அந்த ஒரு வளர்ச்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையினும் நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லும். கிரகநிலை மாற்றத்தின் பலன் என்ன தெரியுமா? சனி மற்றும் குரு பகவானின் தாக்கம் இப்போது உங்கள் பக்கம் திரும்பும். இந்த மாற்றங்கள் உங்கள் பக்கம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையவே அது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இதுவரை தாமதம் கொடுத்த இந்த கிரகங்கள் இப்போது உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். பலன் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அது உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு சென்று விடும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை இந்த ஒரு நேரத்துல உருவாக்குவார். அந்த ஒரு தெளிவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவரை இருந்த குழப்பங்கள் மெதுவாக நீங்கும். நீங்க அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வீட்டிலும் ஒரு அமைதியானது உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த அமைதியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உருவாகும். முன்பு இருந்த மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒரு புரிதலானது உருவாக்கிவிடும். உங்களுடைய யோசனை இப்போது உங்களுடைய பலமாக மாறியிருக்கும். நீங்கள் அதிகமாக யோசிப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது நீங்க அதிகமாக யோசிப்பது உங்களுக்கு பலமாக மாறும். புதிய ஐடியாக்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றும். புதிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். இதுவரை நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல அதிகமாக யோசிப்பது உங்களுடைய தொழிலை எப்படி முன்னேற்றலாம், உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லலாம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க நிறைய யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு யோசனை உங்களுடைய வாழ்க்கையில பயனுள்ளதாக மாறிவிடும். புதிய அங்கீகாரங்கள் மற்றும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்புக்கும் அங்கீகாரமானது கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் செல்ல முடியும். வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பு உயர்ந்து விடும். புதிய பொறுப்புகளும் புதிய வாய்ப்புகளும் இவை அனைத்தும் உங்களுக்கு